உலகம் போற்றும் விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம் அவர் மாணவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தார். அப்படி தான் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கு போயிட்டு மாணவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தப்போ மாணவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவரை பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவரை பற்றியும் சரி, அவங்களுக்கு தோன்ற கேள்விகளும் சரி, நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அதில் ஒரு மாணவன் குறிப்பிட்டு எந்திரிச்சு, இந்த மாதிரி நான் கப்பல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். ஆனால் நான் கப்பல் இன்ஜினியர் ஆவனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது ஒழுங்காக கவனிக்கிறது கிடையாது. ஆசிரியர்கிட்ட கேள்வி எதுவும் நான் கேட்கவும் மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் ஒழுங்காக பழக மாட்டேன். நான் கப்பல் இன்ஜினியர் ஆயிடுவேனா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பார்த்தோன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கிட்ட கேட்குறான். இதுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அரங்கமே ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை அந்த பையனுக்கு சொன்னார். தன்னம்பிக்கை எல்லாருக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி 100 ஏபிஜே அப்துல் கலாம் உருவாக முடியும். அந்த ஒரு தன்னம்பிக்கையை தான் நம்ம உரமாக போட்டு அதை மரமாக வளர்க்கணும். மரமாக வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்ச ஒரு விஷயமும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருப்பார். எல்லா பசங்களும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பே இது தான். எல்லா பசங்களும் நல்லா பழகுங்க மற்ற பசங்களோட. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டீச்சருக்கு ஒபீடியண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஃபைனலாக தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு எல்லைக்கும் போயிட்டு நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த சின்ன பையன்ட்டு சொல்லியிருப்பார். அந்த சின்ன பையன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு சார், நான் கண்டிப்பாக கப்பல் இன்ஜினியராக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் உட்காந்துருப்பான். தன்னம்பிக்கை இருந்தால் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஈஸியாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி. பை.